இன்னைக்கு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ராக்கெட் மாரி மேல போச்சு. ஸோ ஏன் போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு காரணத்தால தான் ட்ரம்ப்போட டாரிஃப்னால. ஸோ ட்ரம்ப்போட டாரிஃப் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு 50% வந்து சொல்லியிருக்காரு. பட் 25% இப்போதைக்கு ஆன் இருக்கு. அந்த 25% இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, 27ஆம் தேதியிலிருந்து ஆன் ஆகும். ஸோ அந்த 27ஆம் தேதி ஆன் ஆகுறனால இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, 25% வந்து போட்டிருக்காங்க. ஸோ அந்த 25% போட்டிருக்கனால பார்த்தீங்கன்னா வந்து, அமெரிக்கால இருக்கிற அந்த கம்பெனி H&M, Amazon, Walmartலாம் என்ன சொல்ட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் எக்ஸ்போர்ட்டர்ஸ் அதாவது இந்தியன் டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்டர்ஸ வந்து என்ன சொல்ட்டாங்க, பாஸ் பண்ணிட்டாங்க ஆர்டர. அதாவது நம்ம இந்தியன் எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து இந்த கம்பெனிக்குலாம் வந்து ப்ராடக்ட்ஸ் அனுப்புவாங்க. டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்ஸ். ஸோ அவங்க வந்து என்ன சொல்றாங்க, "இப்போதைக்கு எதுவும் அனுப்ப வேணாம். கொஞ்சம் நிப்பாட்டு. ஏன்னா வந்து எங்களுக்கு ப்ராடக்ட்ஸோட பிரைஸ் வந்து ஹை ஆயிரும்." அதாவது ரூ. 100க்கு வந்து பொருள் வாங்குறாங்கன்னா, அவங்களுக்கு அந்த அமேசான் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து இந்த கம்பெனிக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 125க்கு போகும். ஸோ ரூ. 125க்கு போகும்போது அவங்களுக்கு லாஸ் ஆகும். ஸோ அந்த லாஸ் ஆகுறனால பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நிப்பாட்ட சொல்ட்டாங்க. ஸோ அதனால இப்போதைக்கு நம்ம இந்தியால என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்ல இருக்கிற எக்ஸ்போர்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்லோ டவுன் ஆயிருச்சு. அதே மாரி வேலை போறதுக்கு வந்து சான்ஸ் அதிகமாயிருச்சு. பட் போல ரிஸ்க் வந்து அதிகமாயிருச்சு. ஸோ அதே மாரி இங்க எந்தெந்த கம்பெனிலாம் வந்து அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி வந்து 77% இண்டோ கவுண்ட் 70% ஸோ இந்த மாரி கம்பெனிலாம் வந்து இவ்வளோ பெர்சன்டேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ப்ராடக்ட்ஸ் வந்து அமெரிக்காவுக்கு அனுப்புவாங்க. ஸோ இந்த மாரி கம்பெனிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து ட்ராப் ஆச்சு. ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கீழ விழுந்துச்சு. ஸோ இந்த கம்பெனிக்கு ரொம்ப அடி விழுந்துச்சு. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பழைய நியூஸ். நம்ம முன்னாடியே இத பத்தி வந்து கவர் பண்ணோம். ஸோ மேல ஒரு ஐ பட்டன்ல வரும். அத கூட என்ன செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால கவர்மெண்ட்ட இவங்க வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. கொஞ்சம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ அந்த ஹெல்ப் பண்றது தான் பார்த்தீங்கன்னா, இப்ப நியூஸே வந்திருக்கு. ஸோ என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காட்டன் மேல நியூஸ் வந்திருக்கு. ஸோ காட்டன் தான் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ரா மெட்டீரியல். ஸோ காட்டன வச்சு தான் அவங்க கண்டிப்பா வந்து ப்ராடக்ட்ஸ்லாம் அதாவது துணியெல்லாம் உருவாக்குவாங்க. ஸோ அந்த துணி இந்த காட்டன வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போதைக்கு விலைய குறைச்சுட்டாங்க. எப்படி குறைச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போதைக்கு என்ன செஞ்சிருக்காங்க இந்த 9% வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு ஸ்டாக்லாம். எந்த ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா வந்து டெக்ஸ்டைல் ஸ்டாக்கு. ஸோ கவர்மெண்ட் என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிமூவ்ஸ் காட்டன் இம்போர்ட் டியூட்டி. ஸோ இம்போர்ட் டியூட்டி வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ இம்போர்ட் டியூட்டிய குறைச்சனால பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஸ்டாக்லாம் வந்து மேல ஏறியிருக்கு. ஸோ அதே மாரி இங்க இது பார்த்தீங்கன்னா வந்து டெம்பரரியா தான் போட்டிருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியான டைமுக்கு தான் போட்டிருக்காங்க. ஸோ எவ்வளோ கம்மியான டைம் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 30 முடிய தான் போட்டிருக்காங்க. ஸோ 11% வந்து இம்போர்ட் டியூட்டி இருந்துச்சு. அதாவது ரூ. 100 வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெளிநாட்டுல இருந்து காட்டன் வரும். ஸோ, அந்த வெளிநாட்டுல இருந்து வர காட்டன் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 100 இருந்துச்சு. ஸோ, அந்த கவர்மெண்ட் என்ன செஞ்சுட்டாங்க, 11% வந்து டாரிஃப் போட்டிருந்தாங்க, நம்ம கவர்மெண்ட்டு. ஸோ, இப்போதைக்கு ரூ. 111க்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவுக்கு வந்து அந்த காட்டன் வந்து வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் தான். ஸோ, ரூ. 100 அப்படின்னு சொல்லல. எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஈஸியா புரியிறதுக்காண்டி ரூ. 100 அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ, அதனால இப்போதைக்கு அந்த 11% டாரிஃப் வந்து எடுத்துட்டாங்க. இப்ப ரூ. 111க்கு முன்னாடி வர காட்டன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ரூ. 100க்கு தான் வரும். ஸோ, இதனால என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஸ்ட் பிரஷர் வந்து கம்மியாயிருச்சு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி மேல. ஸோ, ரூ. 100க்கு வந்து என்ன செஞ்சாங்க, அவங்க ப்ராடக்ட்ஸ் வந்து செஞ்சுட்டாங்க அப்படின்னு வைங்க. ஸோ, எக்ஸாம்பிளா தான் சொல்றேன். ரூ. 100க்கு வந்து ஏதோ ஒரு துணி செஞ்சிருக்காங்க. இப்போதைக்கு அவங்க அமெரிக்காவுக்கு அனுப்பணும்னா, ரூ. 125 வந்து அவங்க அனுப்பணும். ஸோ, இங்க என்ன ஆச்சு, ரூ. 11 வந்து குறைஞ்சு போச்சு. ஸோ, ரூ. 11 குறைஞ்சுச்சுன்னா இங்க என்ன ஆயிருச்சு, ரூ. 989 வந்து அவங்க வந்து செலவு பண்ணியிருக்காங்க. அந்த ப்ராடக்ட்ஸ வந்து உருவாக்குறதுக்கு. ஸோ, ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அந்த ரூ. 125லேருந்து கொஞ்சம் மைனஸ் ஆயிருச்சு. ஸோ, ஓரளவுக்கு இங்கனக்குள்ள பாசிட்டிவ் நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு வந்து காஸ்ட் பிரஷர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ, காஸ்ட் வந்து குறைஞ்சிருக்கு. அதனால ப்ராஃபிட் ஓரளவுக்கு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வந்து டிக்ரீஸ் ஆகாது. ஸோ, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து காம்படிஷன் வந்து பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷும் பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுக்கு ப்ராடக்ட்ஸ் அனுப்புவாங்க. வியட்நாமும் பார்த்தீங்கன்னா வந்து அமெரிக்காவுக்கு ப்ராடக்ட்ஸ் அனுப்புவாங்க. ஸோ, இவங்களுக்கு அந்த டாரிஃப் இல்ல. 25% வந்து டாரிஃப் இல்ல. இவங்க வந்து அசால்ட்டா வந்து போவாங்க, விப்பாங்க வந்து ஓரளவுக்கு நல்ல பாசிட்டிவான வந்து ப்ராஃபிட் வந்து எடுத்துட்டு வருவாங்க. ஸோ, அந்த எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா 50% வந்து டாரிஃப் போட்டிருக்காங்க. ஸோ, அந்த எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த காட்டனோட விலைய வந்து இப்போதைக்கு குறைச்சிருக்காங்க. ஸோ, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து யார் வந்து அப்ளை பண்ணா? அதாவது அப்ளை பண்ணானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சங்கம் இருக்கும். நெறையா எல்லாத்துக்கும் ஒவ்வொரு சங்கம் இருக்கும். ஸோ, அந்த அதே மாரி காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு சங்கம் இருந்துச்சு. ஸோ, அந்த சங்கம் பார்த்தீங்கன்னா வந்து போய் அப்ளை பண்ணாங்க கவர்மெண்ட்ட. ஸோ, ஓரளவுக்கு ரெக்வெஸ்ட் பண்ணாங்க. ஸோ, எங்களுக்கு இந்த மாரி காட்டனோட விலைய வந்து குறைச்சிருங்க அப்படின்ட்டு. ஸோ, அந்த ரெக்வெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ, அத அக்செப்ட் பண்ணனால காட்டனோட விலை வந்து இப்போதைக்கு குறைஞ்சு போச்சு. ஸோ, இதனால இந்த ஸ்டாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ ஏறியிருக்கு. ஸோ 18%, 11%, 10%, 9%, 7%, அப்புறம் 7, 6, 7 இதெல்லாம் ஏறியிருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 6, 5 இவ்வளோ ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வந்து இவ்வளோ வந்து இந்த ஒரே ஒரு நியூஸால இவ்வளோ மேலே ஏறியிருக்கு. ஸோ ஓகே ஷேர்லாம் வந்து மேலே ஏறிருச்சு. பட் இதில ஒரு நெகட்டிவ் நியூஸ் இருக்கு. என்ன நெகட்டிவ் நியூஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ஃபார்மர் தான். ஸோ நம்ம ஃபார்மருக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப பேட் நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏன் வந்து பேட் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நெறைய ரீசன் இருக்கு. பட் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இங்க என்ன நடந்திருக்கு, ரூ. 111 வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்து வெளிநாட்டுலேருந்து வந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 100க்கு தான் வரப்போகுது. இம்போர்ட் டியூட்டி வந்து எதுக்கு போட்டாங்க ரூ. 111 நம்ம ஃபார்மர வந்து காப்பாத்துறதுக்கு. ஸோ நம்ம ஃபார்மர் பார்த்தீங்கன்னா, ரூ. 105 வந்து செலவு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு வைங்க. ஸோ இந்த ரூ. 105 செலவு பண்றனால தான் பார்த்தீங்கன்னா, அவங்க வெளிநாட்டுலேருந்து வர காட்டன் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 100க்கு தான் வருது.
ஸோ நம்ம ஃபார்மர வந்து காப்பாத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 11% வந்து இம்போர்ட் டியூட்டி போட்டாங்க. ஸோ இப்ப இம்போர்ட் டியூட்டி போட்டனால பார்த்தீங்கன்னா, அந்த ரூ. 105க்கு நம்ம ஃபார்மர வந்து உருவாக்கிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போதைக்கு அந்த ரூ. 111 விட்டு நம்ம இந்தியன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார்மர்ட்ட தான் வாங்குவாங்க ரூ. 105க்கு. ஸோ இப்ப அந்த டாரிஃப் இம்போர்ட் டியூட்டி குறைச்சனால பார்த்தீங்கன்னா, ரூ. 100க்கு வந்துருச்சு. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வந்து வெளிநாட்டுல இருந்து வாங்குவாங்க. நம்ம ஃபார்மருக்கு கொஞ்சம் இங்க அடி விழுக ஆரம்பிச்சுரும். பட் இப்போதைக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்காது. ஏன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குட் நியூஸ் இருக்கு. ஏன்னா கவர்மெண்ட் வந்து மினிமம் சப்போர்ட் பிரைஸ்ல வந்து வாங்கிரும். ஸோ ஃபார்மருக்கு வந்து அவ்வளவா லாஸ் ஆக விடாது. ஸோ 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா, வின் வின் சிச்சுவேஷன் தான். ஃபார்மருக்கும் அடி வாங்க விடல. அதேமாரி டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கும் பார்த்தீங்கன்னா, அடி வாங்க விடல. 2 பக்கமும் வின் வின் சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வந்து இன்னைக்கு ராக்கெட் மாரி மேல போச்சு. ஸோ கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 2 செக்டரையும் ஃபார்மரையும் காப்பாத்திட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிய வந்து காப்பாத்திட்டாங்க. பட் ஃபார்மருக்கு இன்னும் நல்லா ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 மாசம், 3 மாசம் வந்து வெயிட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். நான் தான் ஸ்டாக்கர். குட் பை.